விஜயநகரத்தில் ஒரு வெயிலான மதியம். சூரியன் தலையில் எரிந்து கொண்டிருந்தான். அரண்மனை அருகிலுள்ள சந்தை வழக்கம் போல் பரபரப்பாக இருந்தது. வியாபாரிகள் கூச்சலிட்டு பொருட்கள் விற்க, மக்கள் வாங்கிக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் திடீரென்று ஒரு பெரிய சத்தம். "அப்பா, ஓடுங்க!" என்று ஒருவன் கூச்சலிட்டான். ஒரு பெரிய யானை கட்டுப்பாட்டை இழந்து ஓடிக்கொண்டே வந்தது. அதன் கண்கள் சிவந்திருந்தது, காதுகள் ஆட்டிக்கொண்டிருந்தது. அதன் காலடி ஒலி பூமியை அதிர வைத்தது. மக்கள் எல்லோரும் பயந்து ஓடினார்கள். கடை வண்டிகள் கவிழ்ந்தன, பழங்கள் சிதறின, சிலர் கீழே விழுந்தனர். இந்த யானை ஏன் இப்படியாகிவிட்டது என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் சொன்னான், "இது காட்டிலிருந்து பிடித்து வந்த யானை போல." மற்றொருவன் சொன்னான், "இதற்கு ஏதோ பயம் ஏற்பட்டிருக்கிறது." ஆனால் யாருக்கும் சரியாகத் தெரியவில்லை. இந்த செய்தி உடனே அரண்மனைக்குச் சென்றது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் கவலைப்பட்டார். "மக்களை காப்பாற்றுங்கள்" என்று உத்தரவிட்டார். பல வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். வீரர்கள் கயிறு, கம்பி எல்லாம் கொண்டு வந்தார்கள். யானையை சுற்றிப் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் யானை இன்னும் கோபமாகியது. அது குரல் எழுப்பி துரத்தியது. வீரர்கள் கூட பின்வாங்கினார்கள். "இது கட்டுப்பாட்டுக்கு வராது" என்று ஒருவர் சொன்னான். அந்த நேரம் ஒரு மெதுவான சிரிப்பு. தென்னாலிராமன் அங்கு வந்தார். அவர் அமைதியாக அந்த காட்சியை பார்த்தார். அனைவரும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கும்போது அவர் மட்டும் அமைதியாக நின்றார். தென்னாலி யானையை கவனமாக பார்த்தார். அவர் யோசித்தார், இது உண்மையிலேயே கோபமா அல்லது வேற ஏதாவது காரணமா? அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். யானை யாராவது அருகில் வந்தால் மட்டும் கோபமாகிறது. தனியாக இருக்கும்போது அது சற்றே அமைதியாக இருக்கிறது. அவர் மெதுவாக சொன்னார், "இது கோபமில்லை, இதுக்கு பயம்." அவர் சொன்னதைக் கேட்டு மக்கள் சிரித்தார்கள். "பயம் இருந்தா இப்படி துரத்துமா? அது ஆவேசமாயிருக்கே." ஆனால் தென்னாலி சிரித்தார். பயம்தான் அதிகமாக இருக்கும்போது அது கோபமாகத் தெரியும். அவர் மெதுவாக யானைக்கு அருகில் நடந்தார். அனைவரும் அதிர்ந்தனர். "ஓடுங்க!" என்று கத்தினார்கள். ஆனால் அவர் ஓடவில்லை. அவர் நேராக யானையை நோக்கிப் போகவில்லை. சற்று விலகி மெதுவாக சுற்றிச் சென்றார். அவர் குரலும் மெதுவாக இருந்தது, "அமைதியாயிரு." அவர் ஒரு தண்ணீர் குடம் கொண்டு வரச் சொன்னார். அதை கையில் பிடித்து யானைக்கு அருகில் வைத்தார். முதலில் யானை சற்று கோபமாக பார்த்தது. அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டனர். இப்போ அது தாக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அசையவில்லை. சில வினாடிகள் கழித்து யானை மெதுவாக தண்ணீரை நோக்கி வந்தது. அது குடிக்க ஆரம்பித்தது. அது குடித்த பிறகு அதன் கண்கள் அமைதியானது. அது குரல் எழுப்பவில்லை. அது நிதானமாக நின்றது. மக்கள் அதிர்ந்தனர். மன்னர் கேட்டார், "இது எப்படி சாத்தியம்?" தென்னாலியின் விளக்கம். தென்னாலி சிரித்தார். "அரசே, இது கோபமில்லை, இதுக்கு பயம். புதிய இடம், சத்தம், மக்கள், அதனால் அது பதற்றமடைந்தது. பயம் இருந்தால் உயிரினம் தாக்கும். அதை அடக்க முயற்சித்தால் அது இன்னும் ஆவேசமாகும். அதை புரிந்துகொண்டு அமைதியாக அணுகினால் அது அமைதியாகும்." Loved this story? Like this video. Comment your thoughts. Subscribe for more smart stories. See you in the next story.